संस्थापनार्थाय संभवामि युगे युगे. பகவான் ஸ்ரீ சத்யசாயி பாபாவின் 100வது பிறந்த தின மகோத்சவம் பிரம்மாண்டமாய் தொடங்கி பாரெங்கும் சுவாமியின் அவதார மகத்துவத்தை பறைசாற்றிக் கொண்டிருக்கிறது. இறைவன் மானிட வடிவம் தாங்கி வரும்போது அவரும் நம்மை போன்றவரே என்று எண்ணுகின்றோம். ஆனால் அவரின் வாழ்க்கை மற்றும் அருட்செய்திகளின் மூலமாக உண்மையில் அவர் யார் என்ற சத்தியத்தை வெளிப்படுத்துகின்றார். నేను సన్యాసిని కాదు, నేను యోగిని కాదు, నేను భోగిని కాదు, త్యాగిని కాదు, నేనే. ఈ నేను అనేటువంటి పదమే ఆత్మకు మొదటి పేరు. அவதாரம் என்றால் ஆத்ம நிலையில் இருந்து தேக நிலைக்கு இறங்கி வருதல் என்பதாகும். பேரதிசயமான நிகழ்வொன்று 9 மாதங்களுக்கு முன்பே சுவாமியின் அவதாரத்தை பற்றி பிரகடனம் செய்தது. நீல நிற ஒளிக்கோளம் விண்ணிலிருந்து இறங்கி அன்னை ஈஸ்வரம்மாவின் மணிவயிற்றில் பிரவேசித்தது. 1926ஆம் ஆண்டு நவம்பர் 23ஆம் நாள் பரம்பொருள் மனிதகுலம் உய்வதற்காக புவியில் அவதரித்தது. ஸ்ரீகிருஷ்ணனைப் போன்றே பாலசத்யாவும் எண்ணற்ற லீலைகளை புரிந்தான். ஆனால் அந்த லீலைகளின் நோக்கம்தான் என்ன? பிற்காலத்தில் சுவாமியே அதை பற்றி சொல்லும் போது, உங்களை என்னிடம் ஈர்த்து நல்மாற்றம் செய்து வாழ்க்கையை பண்படுத்தி தெய்வத்தின் அருகில் கொண்டு சென்று முடிவில் ஆத்ம சாட்சாத்காரத்தை அருள்வதற்காகவே அற்புதங்கள் பலவற்றை நிகழ்த்துகின்றேன் என்றார்.